சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த சத்தம் சி ஜோசப் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் முன்னால் முக்கிய கோப்புகளில் காப்பாற்றுவான்னு சி விஜய் என்னும் நான், ஜோசப் விஜய் என்னும் நான். 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற ஸ்டாலின் ஐயா வேற 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்கிறாரு. அதை பற்றி அவர் சொல்லியிருப்பார். உள்ளே போனாதான் என்ன நிலை வரும், என்ன பண்ணலாம், எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். எடுத்ததுமே எனக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு தப்பு கூறி அவர் செய்யலை, இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்கள் ஸ்டாலின் 10 கோடி கடன் வச்சுருக்காரு. அந்த கடனையும் எப்படி முறிக்கிறதுன்னு பார்க்கணும். நாட்டு மக்களுக்கு எவ்வளோ வரும், அதில் எவ்வளோ சலுகை பண்ண முடியுன்றதையும் பார்க்கணும். எடுத்ததுமே ஒரு இது பண்ணல அது பண்ணலன்னு கற்றக்கூடாது. என்ன ஏதுன்னு நியூஸை பார்த்துட்டு தெளிவாக அப்புறம் பேசுங்க. ஐயோ இவர் இது பண்ணலையே, ஐயோ இவர் தான் இது பண்ணுவார், இவர் வந்தால் போயிடும். முதல்ல யோசிக்கணும். அப்புறம் 10 கோடி லட்சம் கடன், அதை ஃபஸ்ட்டு முறிக்கணும். அப்புறம் இருக்கிற சலுகையெல்லாம் பண்ணணும். அப்புறம் இதுக்கு மேலேயும் எந்த தடங்களும் வராத ஃபஸ்ட்டு நீங்கள் தடங்கள் பண்ணக்கூடாது. முதல்ல ஒருத்தர் நம்மளுக்கு நல்லது பண்ணுறாருன்னா அவர் என்னென்னா கெட்டது பண்ணுவாருன்னு நோண்டி எடுக்கலாம் அப்படின்னு நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணி அதை தான் கெட்டது பண்ணாருன்னு நீங்களே சொல்லக்கூடாது. அவரை வச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு கிடச்சினுக்கிற வாய்ப்பை விட்டுறாதீங்க. லூசுத்தனமாக அவரை பற்றி கேலி பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நடக்கிற விஷயமும் நல்லதும் நடக்காது. எதுக்கு அதை விட்டுட்டு அவர் எல்லா மக்களும் ஒன்றுன்னு தான் சொல்லியிருக்காரு. என்னை எதிர்த்தாலும் அது என் மக்கள்னு சொல்லியிருக்காரு. அதை நினைவில் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட கேட்டு நம்மளுக்கு இந்த 5 வருஷத்தில் எது எது தேவையோ அதை அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறது தான் நல்ல விஷயம். இவர் இது பண்ணுறாரு, ஐயோ இது பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்க வேண்டிய விஷயமும் நடக்காது, எந்த சலுகையும் கிடைக்காது. சொல்லிட்டேன், யோசிச்சு பாருங்கள். சொல்கிறது கரெக்டாக இருக்கும். பாய். டிவிகே